அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதனுடைய பிறப்பின் ரகசியம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நம்ம பிறந்திருக்கிறோம், பகல்ல பிறந்திருக்கிறோமா இரவுல பிறந்திருக்கோமா, இது ஒரு கணக்கு இருக்கு. பகல்ல பிறப்பு, இரவு பிறப்பு. அதே சமயத்துல என்ன சொன்னா சந்தி காலத்தில் பிறப்பது. சந்தி காலம் என்பது என்னது? விடியற நேரம், பொழுது புலர்கின்ற நேரம், பொழுது அடைகின்ற நேரம், இரவு வருகின்ற நேரம் தான் சந்தி காலம். இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பின் ரகசியத்தை தெரிந்து அதற்கு தக்கன செயல்படும். இப்ப எல்லா மனிதனுமே என்ன சொல்றான்னா ஒரு மனிதன் பிறப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா, இந்த மனிதன் என்ன சொன்னா மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், கும்பம். இந்த மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், கும்பம், இந்த மனிதர்கள் காலை 6 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ள பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல சமூகத்தில் ஒரு பெரிய சைனிங் அத்தாரிட்டியா இருப்பாங்க. அது பகல் காலம் என்பது சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்திற்குள்ளார பிறந்த மனிதன் பகல் பொழுதில் பிறந்தவன். அப்ப இந்த சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்திற்குள்ள ஒரு மனிதன் பிறந்திருந்தான் என்று சொன்னால் அவன் மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், கும்பம் இந்த லக்கணங்களில் பிறந்திருந்தான் என்று சொன்னால் கண்டிப்பாக பயங்கரமான யோகக்காரனாக இருப்பாங்க. இது 100% உண்மைதான். சார், நான் இந்த மாதிரி லக்கணத்துல தான் பிறந்திருக்கேன், எனக்கு என்ன சொல்லலாம்னா ஒன்றும் இல்லையே அப்படின்னா, லக்கணத்தில் ஏதாவது என்ன சொன்னா லக்கணத்தை டம்ப் பண்ணுகின்ற அளவுல ஏதாவது கிரகநிலைகள் உங்களுக்கு யாரு இதெல்லாம் டம்ப் பண்ணக்கூடிய சக்தி? ராகு, கேது, சனி, மாந்தி, இந்த 4 பேரு சம்பந்தப்பட்டு இருந்தால்தான் இப்படி பிறந்தும் நாம் சிறப்பாக இல்லை என்று சொல்வதற்கு காரணமாகக்கூடியவர் 4 பேர் தான். ராகு, கேது, சனி, மாந்தி, இவ்வளவுதான். இதை தெரிஞ்சுக்கிடுங்க. மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னாடி, காலையில சூரிய உதயத்திற்கு முன்னாடி இரவு பிறப்பு. இந்த மாதிரி பிறந்தவங்க மேசம், ரிஷபம், மகரத்தில் பிறந்திருந்தால் யோகவான்கள். நீங்க இந்த மாதிரி மேசம், ரிஷபம், மகரம் இந்த லக்கணங்களில் போய் பிறந்து உங்களுடைய பிறப்பு பகலில் இருந்து விட்டது என்று சொன்னால் சிரமங்கள் இருக்கும். இதுதான் கொடுப்பினை என்பது. இதை நான் பார்த்திருக்கிறேன், கொடுப்பினை என்பதை பார்த்திருக்கிறேன். அதனால நீங்க என்ன சொன்னா இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. அப்ப தெரிஞ்சு கொண்டீங்கன்னா என்ன சொன்னா கண்டிப்பாக உங்களால என்ன சொன்னா சக்சஸ் பண்ண முடியும். சக்சஸ் பண்ண முடியும்னு சொன்னா இது பிராப்த கர்மா. இந்த பிராப்த கர்மாவை என்ன சொல்றான்னா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதற்கும் சில விளக்கங்கள் என்ன சொன்னா இருக்குது. அந்த விளக்கங்களை நான் சொல்றேன். அப்ப ஒரு மனிதன் இரவில் பிறந்து மாலை 6 மணிலிருந்து விடிய காலம் சூரிய உதயத்திற்கு முன்னாடி பிறந்து அவன் மேசம், ரிஷபம், மகர லக்கணங்களில் போய் பிறந்தான் என்று சொன்னால் யோகவான் தான். அதுல மாற்றம்லாம் கிடையாது. அதற்கு அடுத்து சந்தி காலம், சூரிய உதயத்திற்கு முன் 1/2 மணி நேரம், சூரிய உதயத்திற்கு பின் 1/2 மணி நேர பிறந்தவங்க கடகம், விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தால் யோகமானவர்கள். கடகம், விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் யோகமானவர்கள். அப்படி அமையணும். கடவுளுடைய கொடுப்பினை வேணும்.
அதே சமயத்தில் வந்து மதியம் 12 மணிக்கும் இரவு 12க்கு மணிக்கு முன்பின் பிறப்பு மீன லக்கணத்தில் போய் பிறக்கலாம். மதியம் 12 மணிக்கும் இரவு 12 மணிக்கும் முன்பின் பிறப்பு, அந்த இந்த காலம் இருக்குல்லையே உச்சிக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவுக்கும் உச்சிக்காலம் உண்டு, பகலுக்கும் உச்சிக்காலம் உண்டு. மதியம் 12 மணிக்கும் இரவு 12 மணிக்கும் முன்பின் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். இவர்கள் மேன லக்கணத்தில் பிறந்திருந்தால் பயங்கரமான விசேஷம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அதற்கடுத்து தனுசு லக்கணத்துல வந்து யாரு பிறந்தாலும் முதல் 15 டிகிரிக்குள்ள லக்கண புள்ளி விழுந்திருந்தால் அவர்கள் பகலில் பிறந்தால் யோகம். அதே பேலன்ஸ் இருக்கிற ஒரு 15 டிகிரிக்குள்ள வந்து பிறந்திருந்தால் அவர்கள் இரவில் பிறந்தால் மிக வலிமையானவர்களாக இருப்பார்கள். அதற்கடுத்து என்ன சொல்றான்னா, எப்பயுமே சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் குருவுக்கும் பகலில் வலிமை, சனி செவ்வாய் சந்திரனுக்கு இரவில் வலிமை, புதன் ராகு கேதுகளுக்கு இரவு பகல் எல்லாமே வலிமையானவர்கள். ராத்திரி கடிச்ச பாம்புக்கு தான் வலிமை, இரவு கடிச்ச பகல்ல கடிச்ச பாம்புனாலே படையும் நடக்கும் தான். அப்ப புதன் ராகு கேது இரவு பகல் வந்து என்ன சொல்றான்னா வந்து ரெண்டுக்குமே வலிமையானவர்கள். பகலில் பிறந்தவன் உடல் வலிமையானவன், பகல்ல பிறந்த உடல் வலிமையானவன். அவன்கிட்ட போய் இறக்கத்தை போய் எவன் எதிர்பார்க்க கூடாது. ஐயா நான் கஷ்டப்படுறேன் ஐயா அப்படின்னு கண்ணீர் விட்டான்னா, உன்ன மாதிரி எல்லாரும் கஷ்டம்தான் படுறோம், போய் வேலையை பாருடா அப்படி என்கிட்ட வந்துருச்சா. பகல்ல பிறந்தாலும் யார் வந்து சிம்பதியை கிரியேட் பண்ணாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்கும், சொல்லிடுவேன் முதலே. உன்னுடைய கர்மா நெகட்டிவா பேசுறாப்புல இருந்தா இங்க வராது, பாசிட்டிவா பேசுறாப்புல இருந்தா இங்கப்பா அவனுக்கு வந்து எல்லாம் சரி பண்ணி கொடுக்கப்படும். நீ நெகட்டிவா பேசி என்னை நெகட்டிவ் ஆயிடக்கூடாது அப்படின்னே சொல்லுவேன். காரணம் பகலில் பிறப்பு. இரவில் பிறந்தவனுக்கு மனோ வலிமை ஜாஸ்தியா இருக்கும். இரவுல பிறந்தவனுக்கு என்ன சொன்னா மனோ வலிமைன்னு என்னது, படக்குன்னு போய் எதுலையும் போய் விழுந்துக்கிட்டு ஐயோ நான் விழுந்துட்டேனே அப்படின்னு வந்து என்ன சொல்றான்னா, ஆழம் தெரியாமல் காலை விட மாட்டார்கள். படக்குன்னு வந்து என்ன சொல்றானே, இல்லை நான் இதை உங்களுக்கு செஞ்சிடறேன், நீங்க வருத்தப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகளை வந்து அவர்கள் இரவில் பிறந்தவர்கள் சொல்ல மாட்டார்கள். அப்ப சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது நாம வந்து என்ன சொல்லலாம்னா கவனமாக இருக்கணும். அப்ப வந்து என்ன சொல்றான்னா, நீங்கள் இதெல்லாம் வந்து முக்கியமான கணக்குகள். இந்த முக்கியமான கணக்குகளை வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னார். முக்கியமான கணக்குகளை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை என்பது கண்டிப்பாக மாறும். இதுல இன்னொன்னு என்ன சொல்றான்னா வந்து எல்லா மனிதனுடைய பிறப்புகளில் வந்து என்ன சொல்றான்னா வந்து இப்ப பகல்ல பிறந்து எந்த லக்கணங்களில் பிறந்தால் ரொம்ப சிறப்புன்னு சொன்னோம். இரவில் பிறந்து எந்த லக்கணங்களில் போய் பிறந்தால் சிறப்புன்னு சொன்னோம். சந்தி காலத்தில் சூரிய உதயத்திற்கு முன் பின் சார்ந்த விஷயங்களை பத்தி எந்த லக்கணங்கள்ல பிறக்கலாம்னு சொன்னோம். மதியம் 12 மணிக்கு முன்னாடியும் மதியம் 12 மணிக்கு பின்னாடியும் பிறக்கிறோம். மதியம் 12 மணிக்குள்ளேயும் இரவு 12 மணிக்குள்ளேயும், மதியம் 12 மணிக்குள்ளேயும் இரவு 12 மணிக்குள்ளேயும் பிறக்கிறவங்க மேன லக்கணத்தில் பிறப்பான்னு நல்லா இருக்கும். அப்ப என்ன சொல்றான்னா, தனுசுக்கு சொல்லியாச்சு. அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி ஒரு பிறப்பின் ரகசியங்கள் இருக்கிறது. கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் வலிமையாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியாச்சு. அதனால வந்து என்ன சொல்றான்னா, எந்த ஒரு மனிதன் வந்து இப்ப வந்து ஒரு டயத்துல போய் பிறந்திருப்பான். இப்ப நான் சொன்ன டயத்துக்கு எல்லாம் இல்லாத டைம் அப்படின்னு ஒண்ணு வந்தேன்னா, காலையில பிறக்கல சார்,
நான் என்ன சொன்னேன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பிறந்திருக்கேன்னா அது இரவை நோக்கித்தானே போகுது. பகல்ல 6 மணிக்கு மேலே பிறந்திருந்தாலும் அது பகலை நோக்கி போகிறது. அப்போ உங்களுடைய பிறப்புடைய அமைப்பு அந்த மாதிரி தான் இருக்கும். இரவு அப்படின்னு சொல்லி வரும்போது அதாவது இரவில் முன்னிரவு என்பது ஒன்று இருக்கிறது, பின்னிரவு ஒன்று இருக்கிறது. இந்த ரெண்டையும் நீங்க கணக்கு பார்த்துக்கிடணும். இந்த மாதிரி இது ஒரு ஸ்ட்ரெச்சரான விஷயம். மிதனம், சிம்மம், கன்னி, துலாம், கும்பம் இந்த லக்கணத்தில் போய் பிறந்து காலை 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ள இருந்தா அவங்களுக்கு கெத்தா இருப்பாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேல மறுநாள் காலை 6 மணிக்குள்ள இரவுல பிறந்தவங்க மேசம், ரிஷபம், மகரத்துல போய் பிறந்தாங்கன்னா யோகமா இருப்பாங்க. சூரிய உதயத்திற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னும் சூரிய உதயத்திற்கு அரை மணி நேரத்துக்கு பின்னும் பிறக்கிறவங்க கடகம், விருச்சிகத்துல போய் பிறந்தா நல்லா இருப்பாங்க. மதியம் 12 மணிக்கும் இரவு 12 மணிக்கும் முன்பின் பிறப்பு. மதியம் 12 மணிக்கு முன், மதியம் 12 மணிக்கு பின் பிறப்பு மீன லக்கணத்தில் போய் பிறந்தால் சிறப்பு. தனுசு லக்கணத்துல 30 டிகிரிக்குள்ள பிறந்தால் பகலில் பிறக்கணும். தனுசு லக்கணத்திற்கு 30 டிகிரிக்கு 15 டிகிரிக்கு மேல பிறந்தா இரவில் பிறந்தால் வலிமையாக இருக்கும். அதே சமயத்துல சூரியன், சுக்கிரன், குரு பகலில் வலிமையானவர்கள், சனி, செவ்வாய், சந்திரன் இரவில் வலிமையானவர்கள், புதன், ராகு, கேது இரவு பகல் ரெண்டுக்குமே வலிமையானவர்கள். பகலில் பிறந்தவன் உடல் வலிமையுடையவன், இறக்க சுபாவம் இருக்காது. அவன்கிட்ட போய் என்ன சொன்னா கஷ்டத்தை சொல்லி கண்ணீர் விட்டா ஒன்றும் நடக்காது. இரவில் பிறந்தவன் மனோ வலிமையானவன். அதே சமயத்துல என்ன சொன்னா எப்பயுமே என்ன சொன்னா உடனே ஒரு முடிவெடுத்து இந்த பக்கம்தான் பேசுவேன், அந்த பக்கத்தான் பேசுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனோநிலையில் அவன் இருக்க மாட்டான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால எல்லாரும் நீங்க பரிச்சித்து பார்த்தீங்களா, நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, அதுதான் இங்க தெரிஞ்சிடும். அந்த கெப்பாசிட்டி என்பது எப்படி இருக்கிறது. இரவுல பிறந்திருக்கோம், இரவுல 12 மணிக்கு முன்னாடியா 12 மணிக்கு பின்னாடியா, சந்தி காலத்துல என்ன, சூரிய உதயத்திற்கு முன்னா சூரிய உதயத்திற்கு பின்னா, பகல் என்று சொன்னால் என்ன சொல்லலாம்னா காலையில 6லேருந்து சாயந்தரம் 6க்குள்ள, இரவு என்று சொன்னால் சாயந்தரம் 6லேருந்து விடிகாலை 6 மணிக்குள்ளார. இப்படியெல்லாம் கணக்கு தான். இந்த கணக்குகள் என்ன சொன்னா ஒர்க் அவுட் ஆகுமானா உண்மையாவே பரிச்சித்து பார்த்தால் ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் பரிச்சித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகி என்ன சார் செய்யறது, இல்லை ஏதோ பொருளாதார வலிமைன்னா தன்னை உணர்ந்தவன் தான் பெரிய கெட்டிக்காரன். தன்னை உணராமல் உன்னுடைய பலம் என்பது உன்னுடைய பிறப்பு அமைப்பிலே இருக்கு. உன்னுடைய பலம் என்பது உன்னுடைய பிறப்பு அமைப்பு தான். அந்த பிறப்பு அமைப்பை மனிதன் தெரியாமல் இருந்துட்டீங்கன்னு வைங்க. இப்ப ஒருத்தட்ட மோதிரம்னா, இப்ப இப்படி எடுத்துக்கிடுங்களேன். இப்ப ஒரு காரியமாக என்ன சொன்னாலும் பகல்ல பிறந்தவன் போறான், பகல்ல பிறந்த ஒரு காரியம் போறான், பகல்ல பிறந்திருக்குங்க காலையில 6லேருந்து. அப்ப மிதலக்கணம், சிம்ம லக்கணம், கன்னி லக்கணம், துலா லக்கணம், கும்ப லக்கணத்துல போனீங்கன்னா 100% எடுத்து நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஒருத்தன் இரவுல பிறந்தவன் சாயந்தரம் 6லேருந்து மறுநாள் காலையில 6 வரைக்கும். அப்ப என்ன சொன்னா மேச லக்கணம், ரிஷவ லக்கணம், மகர லக்கணத்துல போய் அந்த 2 மணி நேரத்துல அந்த டயத்தை பார்த்து உள்ள நுழையணும். அப்போ என்ன சொன்னா உங்களுடைய பிறப்புக்கும் இந்த லக்கணங்களுக்கும் பயங்கரமான சம்பந்தம் உண்டு. அதே சமயத்துல என்ன சொன்னா இப்ப பிறப்பு ரகசியத்துல என்ன சொன்னா நீங்க பகல்ல பிறந்திருக்கீங்க, மிதன லக்கணத்துக்கு காரணம் சிம்ம லக்கணம், கன்னி லக்கணம், துலா லக்கணம், கும்ப லக்கணக்காரன் எப்பயுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பான். இப்படி எடுக்கணும். அதே சமயத்துல என்ன சொன்னா இரவுல போய் பிறந்திருக்கீங்க, இரவுல போய் பிறந்தவனுக்கு என்ன சொல்றான்னா மேசம், ரிஷபம், மகரம் இந்த லக்கணங்களில் பிறந்தவர்கள், இந்த ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக உதவிகரமா இருப்பாங்க, உங்களுக்கு வலிமையை கொடுப்பார்கள். அதே சமயத்துல என்ன சொன்னா சூரிய உதயத்திற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி, சூரிய உதயத்துக்கு அரை மணி நேரம் பின்னாடி பிறந்திருக்கீங்க அப்படின்னா கடக, விருச்சிக இலக்கணக்காரர்கள் எப்பயுமே துணை இருப்பாங்க. அந்த காலங்கள் உங்களுக்கு துணை இருக்கும்.
மதியம் 12 மணிக்கு முன்னும் 12 மணிக்கு பின்னாடி பிறந்தவர்களாக இருக்கீங்க அப்படின்னா மீன லக்கணத்தை போய் ஒரு காரியத்திற்கு பயன்படுத்துங்கள், வெற்றி கட்டிவிடும். அதே சமயத்தில் என்ன சொன்னா, தனுசு லக்கணத்துல போய் பிறந்திருக்கீங்க, தனுசு லக்கணத்துல போய் பிறந்து 15 டிகிரிக்கு உள்ள பிறந்திருந்தீங்கன்னா, பகலில் பகல்ல போய் பிறந்திருந்தீங்கன்னா அந்த தனுசு லக்கணத்தை பகல்ல பயன்படுத்துங்க. அதே தனுசு லக்கணத்தில் 15 டிகிரிக்கு அப்பாற்பட்டு பிறந்திருக்கீங்கன்னா இரவில் அந்த தனுசு லக்கணத்தை பயன்படுத்தி பாருங்க, 100% வெற்றி கிடைச்சிடும். எல்லாமே ஜோதிடம் உண்மையானது. அது எடுத்து இயம்புவதை மனிதன் இயம்புகின்ற வழியில் இயம்பினால் கண்டிப்பாக எல்லா மனிதருக்குமே வெற்றி உண்டு என்று கூறி, உங்களை நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.